தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் பெட்ரோல் குண்டுகளை வீசி பேரூராட்சி தலைவரை கொல்ல முயன்றது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. பேரூராட்சி மன்ற அலுவலகத்திற்குள் நாட்டு வெடிகுண்டு வீசி பேரூராட்சி மன்ற தலைவர் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டயர்கள் கொளுத்தியும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மேலும் 300க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. ஆடுதுறை பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவுவதால் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு முறை ஈடுபட்டுள்ளனர். அந்த கும்பல் அங்கிருந்து அவரது ஆதரவாளர்களை இளையராஜா மற்றும் அருண் ஆகியோர் தடுத்து நிறுத்தினர். அவர்களை அந்த கும்பல் வெட்டியுள்ளது. ம.க.ஸ்டாலின் அலுவலகம் பின்பக்கம் வழியாக தப்பி சென்று விட்டார். ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய பேரூராட்சி மன்ற தலைவர் கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதில் இளையராஜா, அருண் ஆகிய இருவரும் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இந்த சம்பவம் ம.க.ஸ்டாலின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு குவிந்தனர். பதற்றமான சூழல் காரணமாக ஆடுதுறை பகுதியில் 300க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டன. நாட்டு வெடிகுண்டு வீசி சென்ற மர்ம நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் மன்ற தலைவர் ம.க.ஸ்டாலின் ஆதரவாக சாலையில் டயர்களை கொளுத்தியும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் பேரூராட்சி அலுவலகத்திற்கு காரில் சஃபாரி சூட் அணிந்து வந்த 7 பேர் கொண்ட கும்பல் தங்கள் மறைத்து கொண்டு வந்த 3 பெட்ரோல் குண்டுகளை அலுவலகத்துக்கு சரமாரியாக வீசியுள்ளனர். அதில் 2 பெட்ரோல் குண்டுகள் வெடித்து சிதறியுள்ளது. தொடர்ந்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் பேரூராட்சி மன்ற தலைவர் ம.க.ஸ்டாலினை வெட்ட முயன்றனர். அது அங்கிருந்து அவரது ஆதரவாளர்கள் இளையராஜா, அருண் ஆகியோர் தடுத்துள்ளனர். இதை அடுத்து ம.க.ஸ்டாலின் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதையடுத்து அவர்கள் தடுத்து நிறுத்திய இளையராஜா மற்றும் அருண் ஆகியோர் அந்த கும்பல் அரிவாள் வெட்டிவிட்டு தப்பி சென்று விடுறது. அது தப்பி வந்து சென்றதும் காரில் பறந்து சென்றதும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி கோபிநாத் திருமலை.